بسم الله الرحمن الرحيم ويقولون متى هذا الفتح إن كنتم صادقين நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வெற்றி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். குல் யௌமல் ஃபத்ஹி, நாயகமே நீங்கள் கூறுங்கள், வெற்றியின் நாள். லா யன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும், காஃபிரானவர்கள் நம்பிக்கை கொள்வதினால் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு பயன் தராது. வலாஹும் யுன்தரூன், அவர்களுக்கு தவணை அளிக்கப்படவும் மாட்டாது. எனவே ஃபஅரித் அன்ஹும் வன்ததிர், அவர்களை புறக்கணித்து அந்த நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். இன்னஹும் முன்ததிரூன், நிச்சயமாக இவர்களும் எதிர்பார்ப்பவர்கள் தாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது இந்த வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசுகின்றான். காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குத்தி காட்டும் வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய தோழர்களிடத்தில் எதை சொல்லுகிறீர்களோ அதை கேட்டு உங்களுடைய தோழர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. நீங்கள் எங்களை பழித்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அந்த நேரம் எப்போ வரும்? நாங்களும் ரொம்ப காலமாக பார்க்கிறோம், உங்களை நாங்கள்தான் மிகைத்தவர்களாக இருக்கிறோம். நீங்கள் திராணியற்றவர்களாக, நீங்கள் மௌனமானவர்களாக, நீங்கள் பயந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களை மிகைக்கும், எங்களை வெற்றி கொள்ளும் நாள் அது எப்பொழுது வரும் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். வயக்கூலூன மத்தா ஹாதல் ஃபத்ஹு இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வெற்றி எப்போது வரும் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த காஃபிர்கள் இப்படி கேட்குறான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அதுக்கு பதில் சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய வேதனை அது வந்துவிட்டால், அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கிவிட்டால், அது உலகத்திலேயோ மறுமையிலேயோ அது வந்துட்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமேல நம்பிக்கை கொள்வதனால எந்த பயனும் அதனால் ஏற்படப்படாது. குல் யௌமல் ஃபத்ஹி லா யன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் காஃபிரானவர்கள் நம்பிக்கை கொள்றதுனால அந்த நம்பிக்கையினால எந்த பயனும் அவர்களுக்கு கிடைக்காது. வலாஹும் யுன்தரூன், அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். இந்த இரண்டு ஆயத்துகளிலேயும் அல்லாஹ் வெற்றி வெற்றின்னு சொல்கிறானே, அது மக்காவினுடைய வெற்றி கிடையாது. நம்ம அப்படி விளங்கிக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே தெளிவாக சொல்கிறான், அந்த வெற்றியினுடைய நாள் அன்னைக்கு காஃபிரானவர்கள் ஈமான் ஏற்றுக்கொண்டால் அந்த ஈமான் பயன் தராது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மக்காவினுடைய வெற்றி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க. மக்காவினுடைய வெற்றி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் காஃபிர்கள் முஸ்லீமாக ஆனார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் கபூல் செஞ்சாங்க. இந்த ஆயத்தை கொண்டு மக்காவினுடைய வெற்றி கருத்தாக இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வினுடைய பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அந்த நேரத்திலே கபூல் செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கபூல் செய்தாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த வெற்றியை கொண்டு கருத்து மக்காவினுடைய வெற்றி இல்லை, மாறாக நியாய தீர்ப்பு நாளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நியாய தீர்ப்பு நாள், ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால், மரணம் நெருங்கிவிட்டால், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், கியாமத் வந்துவிட்டால், அதுக்கப்புறம் அவனுடைய ஈமான் என்ன பிரயோஜனம் கொடுக்கும்? அதுக்கப்புறம் அவன் ஈமானை ஏற்றுக்கிட்டான்னா அந்த ஈமான்னால ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போகிறது கிடையவே கிடையாது. அல்லாஹ் அதை தான் சொல்லுகிறான். யகூலூன மத்தா ஹாதல் ஃபத்ஹு இன் குன்தும் சாதிகீன், காஃபிர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வெற்றியின் எப்போது வரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், குல் யௌமல் ஃபத்ஹி, வெற்றியினுடைய நாள். லா யன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும், காஃபிரானவர்கள் நம்பிக்கை கொள்வதினால் அவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது. வலாஹும் யுன்தரூன், அவர்களுக்கு தவணையும் அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி
அல்லாஹ் தாலா கூறுகிறான். இந்த ஃபதஹ் என்ற வார்த்தை நியாய தீர்ப்பு நாளுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறதுக்கு குரான்ல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தாலா குரானிலே ஒரு ஆயத்தில் பேசும்போது ஃபஃப்தஹ பைனி வ பைனஹும் ஃபதஹா, எனக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே தீர்ப்பு வழங்குங்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சொல்ல ஃபதஹ் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. குரான்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது குல் யஜ்மஉ பைனனா ரப்புனா சும்ம யஃப்தஹு பைனனா பில் ஹக், நாயகமே நீங்கள் கூறுங்கள், எங்களுடைய இறைவன் நம்மை ஒன்று கூட்டுவான், பிறகு சத்தியத்தை கொண்டு நமக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவான். சும்ம யஃப்தஹ் பைனனா பில் ஹக், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்புனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல நிறைய வசனங்கள் வஸ்தஃப்தஹு வஹாப குல்லு ஜப்பாரின் அனீத் وكانوا من قبل يستفتحون على الذين كفروا إن تستفتحوا فقد جاءكم الفتح. இந்த வசனங்கள் எல்லாத்திலையுமே ஃபதஹ் என்ற வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளுடைய அந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் ஃபஅரித் அன்ஹும், நாயகமே அந்த முஷ்ரிக்கீன்களை நீங்கள் புறக்கணியுங்கள். அல்லாஹ் தாலா எதை உங்களுக்கு கொடுத்தானோ அதை மக்களிடத்துல நீங்க கொண்டு போய் சேருங்க. அல்லாஹ் குரான்ல இன்னொரு ஆயத்துல சொல்ற மாதிரி உங்க இறைவனுடைய வஹியை நீங்க பின்பற்றுங்க, அவனை தவிர வேற வணக்கத்துக்கு உரியவன் வேற யாரும் இல்லை. பிறகு அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் வன்ததிர், நாயகமே ரப்பு தாலாவுடைய வாக்குறுதி உண்மையானது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய சொல் அது உண்மையானது. அல்லாஹ் தாலா கூறியது போல வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய விரோதிகளை நீங்கள் வெல்லுவீர்கள். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் கிடையாது. வன்ததிர், நீங்க எதிர்பாருங்கள் நாயகமே, அந்த நாளை, வெற்றியினுடைய நாளை எதிர்பாருங்கள். இன்னஹும் முன்ததிரும், இவங்களும் முஷ்ரிக்கீன்களும் இருக்கிறாங்களே, அவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் தான். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, தன்னவர்களை மறப்பது இல்லை, அல்லாஹ் தன்னவர்களை விட்டுவிடுவதும் இல்லை. அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை அடுத்தவர்களிடத்திலே யார் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை எப்படி கைவிட்டு விடுவான்? கைவிட்டு விடவே மாட்டான். இவங்க எதையெல்லாம் உங்க விஷயத்துல பார்க்கணும் என்பதாக நினைக்கிறார்களோ இந்த காஃபிர்கள், அதையெல்லாம் நாளைக்கு அவர்கள் அனுபவிப்பதை நீங்க பார்ப்பீங்க. நாளைக்கு மறுமையிலே அவர்கள் நரகத்திலே கைது செய்யப்படுவார்கள். அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு அவர்கள் பலிகேடாக ஆவார்கள். நீங்க சொல்லிடுங்க நாயகமே, நீமல் மௌலா நீமல் நசீர், ஹஸ்பி அல்லாஹ் நீமல் மௌலா நீமல் நசீர், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன், அல்லாஹ்வே சிறந்த உதவியாளன் என்பதாக சொல்லிவிடுங்கள் என்று இப்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதை தான் அல்லாஹ் அந்த கடைசி வசனம் ஃபஅரித் அன்ஹும், நாயகமே அவர்களை புறக்கணியுங்கள். அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க, மக்களுக்கு விஷயத்தை சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய செய்தி. வன்ததிர், நீங்க அந்த நாளை எதிர்பாருங்க. இன்னஹும் முன்ததிரும், அவங்களும் எதிர்பார்த்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க, இருக்கட்டும், என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கட்டும் அப்படி சொல்லி இப்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருணையினால கிருபையினால ஒரு சில நாட்களாக இந்த சூரத்து சஜிதாவினுடைய விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இந்த சூறாவிலே சொல்லப்பட்ட எல்லா செய்திகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதில் சொல்லப்பட்ட விஷயங்களின் பிரகாரம் அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.